Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை டிபெண்ட் பண்ணி என்னென்ன செக்டார் ஏறலாம் அண்ட் எதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கலாம், ப்ளஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம், அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் 1960s அப்புறமா ஒரே பிரைம் மினிஸ்டர் 3 வாட்டி ஜெயிச்சா மாதிரி வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா 1952, 57 அண்ட் 1962 3 வாட்டி ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் யாருமே 3 டேர்மில் பிரைம் மினிஸ்டராக இருந்ததில்ல. ஸோ இன்கேஸ் இந்த வாட்டி பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு டைம். இந்த கரண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர், கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நெக்ஸ்ட் செகண்ட் ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்தது 3 டேர்ம் ஜெயிச்சதாக இருக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட்டுக்கு வரலாம். இப்போ என்னன்னா எந்தெந்த செக்டார் பார்க்கலாம் நமக்கு இன்கேஸ் ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா என்னென்ன செக்டார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக மொமெண்டம் கொடுக்க போகிறது பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து பேங்கிங் செக்டாரில் பிஎஸ்யூ பேங்க்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நல்ல மொமெண்டம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆட்டோ செக்டார், முக்கியமாக டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கும். அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசம், ரியல் எஸ்டேட் அண்ட் ரயில்வேஸ். ஸோ இதில் முக்கியமான செக்டார் பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க்கு, டிஃபென்ஸு, ரயில்வேஸ். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பூமு கிடைக்கும். அண்ட் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நல்ல பூமில் தான் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல்லாக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஸ்டாக் பீக்கில் தான் இருக்குது. இன்னும் உடச்சி ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அடுத்து எப்பவுமே இந்த ஒன் டே இதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு நாள் அந்த ஃப்ளக்சுவேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது ஆப்ஷன் ட்ரேடர் பண்ணுறவங்களே எந்த தப்பும் இல்லை, அதில் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் வந்து போட்டு வைக்க போகிறேன் 6 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல பூம் அடிக்கணும்னா பேங்க், டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து ஆட்டோ, இன்ஃப்ரா, டூரிசம் அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ இதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து என்எஸ்சி சைட்லேயே போயிட்டு டாப் 10 எந்தெந்த ஸ்டாக்கோட டாப் 10 வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். அதில் எதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ இந்த டைமில் வந்து பேங்க், டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ் பார்க்குறது இட் வில் பி பெட்டர். அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டைமில் என்ன நடந்துச்சு, இப்போ 2014 எலெக்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு ரிசல்ட் வந்துட்ட பிறகு இட் வென்ட் அப் 1.12%. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட 0.84, கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் மட்டுமே 2.25% வரைக்கும் ஏறிச்சு. ஒரு வேளை அந்த மாதிரி திருப்பி நடந்ததுனால் இன்னைக்கு 22,000 சொச்சத்தில் நிஃப்டி இருக்குது. ஸோ அப்படி 2% வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பாயிண்ட் நிஃப்டி மட்டும் ஏறும். ஆனால் அதே மாதிரி 2019 எலெக்ஷனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாலும், பிஜேபி ஜெயிச்சாலும் உங்களுக்கு 0.69% அன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. ட்ராப் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாளே வந்து 1.6% ரிகவர் ஆகி டோட்டலாக ஒரு 5 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% வரைக்கும் மார்க்கெட் ரேலி ஆயிடுச்சு. ஸோ அதே தான் திருப்பி எப்படி நம்ம எப்போவுமே அதுதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டேயோட ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் ஓவராலாக அந்த ஒரு 1 வீக்கில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பி மூவ்மெண்ட் தெரியும். ஏன்னா இன்ஸ்டியூஷன் தான் வெளியே போனவங்க திருப்பி ஒன்ஸ் ஓகே இது செட்டில் ஆயிடுச்சுன்னு தே ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் அகேன். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா மறுபடியும் மார்க்கெட் பூம் ஆகும். நமக்கு 2.5%லாம் ஏறிச்சுன்னா கிட்டத்தட்ட 500லேருந்து 600 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி ஒரு 1 வீக்கில் மூமெண்டம் கொடுத்துரும். அதை வச்சு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ஆப்ஷன்ஸ் பண்ணும்போதும் அந்த வீக் எக்ஸ்பைரி வந்து 6th எக்ஸ்பைரி இருக்குன்னா அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது எப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அது நிஃப்டி சைடில். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த 15,000 மார்க் வந்து ரொம்ப நாள் உடைக்காமே இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் அந்த ரிசல்ட் டைம் வரும்போது மேலே விக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ஆனால் க்ளோஸ் பண்ண முடியல. மறுபடியும் 14,853ல் க்ளோஸ் ஆச்சு. என்னன்னா அன்றைக்கி மொமெண்டம் மட்டும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 11% வரைக்கும் மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% மொமெண்டம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு ஆன் தி ரிசல்ட் டே. ஸோ பேங்க் நிஃப்டியிலும் நல்ல மொமெண்டம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். எப்போவே ரிசல்ட் டைம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாலும் அதே டைமில் நீங்கள் நம்ம பட்ஜெட் டைமில் எடுத்திங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி தான் வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்பராக நான் எனக்கு ரொம்ப ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கோ வித் நிஃப்டி. இல்லை எனக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் டிரைவிங் ஃபேக்டர் வேணும், மார்க்கெட் அந்த ஒரு மேலே ஏற்றுறது இறங்குறது எனக்கு வேணும் அப்படின்னா, இல்லை நான் ஆப்ஷனில் ஒரு அக்ரெசிவாக பண்ண போகிறேன்னா கோ வித் பேங்க் நிஃப்டி. மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் எந்தெந்த செக்டர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயரில் வந்து பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. ஆனால் என்னென்னா அது வந்து கோவிட் பீரியட். அது
அதனால் 2019 அந்த எஞ்சி முடிஞ்சிட வரைக்கும் அந்த கோவிட் டைம் இருந்ததுனால பெருசாக இல்லை. பட் அந்த 6 மந்த்ஸ்லையும் உங்களுக்கு 1 மந்த் ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% ஆச்சு. ஆனால் முக்கியமாக மொமெண்டம் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 மிட் கேப்பும் ஸ்மால் கேப் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 25-28% போச்சு. அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31-32% வரைக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஏறுச்சு. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் எப்போவுமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி தட் யூ ஹேவ் டு கோ வித் என்ன சொல்கிறது நிஃப்டி 50ல் மட்டும் தான் போகணும்னு இல்லை. நெக்ஸ்ட்டு மிட் கேப் 100ம் இருக்குது, நமக்கு நிஃப்டி 500ம் இருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம சின்ன சின்ன ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்க்கும்போது பிஜேபி வின்னிங்க்கு என்ன சொல்கிறது மோர் தென் 80% சான்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த செக்டார்ஸ் தான் மோஸ்ட்லி மொமெண்டம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம இது இல்லாமல் ரிசல்ட் டேக்கு முன்னாடி அன்றைக்கி மார்னிங் ரிவ்யூ ப்ரிவியூவில் நம்ம எப்படி சார்ட்டில் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி இன்றைக்கான ரிவ்யூ ப்ரிவியூ ஆல்ரெடி தீபக் சார் வச்சு போட்டாச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்டும் இப்போ சைட்வேஸில் இருக்குது. ஏன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஒன்ஸ் மார்க்கெட் சைட்வேஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நல்ல மொமெண்டம் இருக்கும். அது கூட நீங்கள் உங்களோட டெக்னிக்கலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸும் கேட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். என்னோட இன்புட்ஸும் வந்துட்டு நான் மோஸ்ட் ப்ராப்ளி டியூஸ்டே மார்னிங் நான் கொடுக்குறேன். எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் இட் வில் பி better. All right. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.